அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நாம் தினம் ஒரு ஆசனா என்ற தலைப்பில் ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் ஆசனா சிரசாசனம் பார்க்குறோம். ஆசனங்களிலேயே தலை சிறந்த ஆசனம் என்பதால் இந்த சிரசாசனத்திற்கு கிங் ஆஃப் ஆசனா என்ற பெயர் வைத்துள்ளார்கள். அதால் இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். பயிற்சி செஞ்சால் எல்லாத்தையும் செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுவிடக்கூடாது. அது ஃபஸ்ட்டு அர்த்த சிரசாசனம் செய்வோம், அதுக்கு அடுத்தது சிரசாசனம் செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம வால் சப்போர்ட்டோடு பண்ணுவோம். லேர்னர்ஸ் முதல்ல வால் சப்போர்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தனியாக வால் சப்போர்ட் இல்லாமல் நிற்க பழகணும். வாங்க இப்போ நம்ம எப்படி சிரசாசனம், அர்த்த சிரசாசனம் எப்படி செய்கிறது, சிரசாசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வஜ்ராசனத்தில் உட்காந்துங்க, கையை நல்லா இன்டர்லாக் பண்ணிங்க, அப்படியே கீழே அப்படியே தரைக்கிட்ட வச்சுங்க. கிரவுன் ஆஃப் தி ஹெட்டை கொண்டு போயிட்டு அப்படியே தரையில் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே ரைஸ் பண்ணணும். அப்படியே நல்லா க்ளோஸாக வாக் பண்ணோம். ஃபார்வர்டில் நம்ம முதுகு போயிட்டு வாலில் சப்போர்ட் ஆகணும். இதுக்கு பேர் அர்த்த சிரசாசனம். கொஞ்ச நாள் இதை செஞ்சு பழகுங்க. அர்த்த சிரசாசனம் கொஞ்ச நாள் செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு காலாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 2 காலையும் அப்படியே மெதுவாக வால் சப்போர்ட்டில் அப்படியே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். இப்படி இது பேர் சிரசாசனம். இப்போ வால் சப்போர்ட்டோட நம்ம சிரசாசனம் செய்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் சிரசாசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது காலை ஃபோல்டு பண்ணுங்கள். அப்படியே மெதுவாக அப்படியே பேக் டு பொசிஷன். மறுபடியும் அப்படியே தலையை தூக்கிட்டு மறுபடியும் வஜ்ராசனத்தில் உட்காரணும். இப்போ வால் சப்போர்ட்டோடு பண்ணோம். இப்போ வால் சப்போர்ட் இல்லாமல் கொஞ்ச நாள் இந்த அர்த்த சிரசாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாள் கழித்து வால் சப்போர்ட்டோட காலை லிஃப்ட் பண்ணி வால் சப்போர்ட்டோட சிரசாசனம் பண்ணுங்கள். அப்புறம் வால் சப்போர்ட் இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து வால் சப்போர்ட் இல்லாமல் சிரசாசனம் செய்யுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். எந்த ஆசனமாக இருந்தாலும் நம்ம முடியாதுன்னு நினச்சா எதுவும் முடியாது. முயற்சி செய்தால் முயற்சி திருவினையாக்கும். இப்போ வால் சப்போர்ட் இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நல்லா கையை நல்லா இன்டர்லாக் பண்ணி கீழே வச்சுக்கிட்டு தலை கிரவுன் ஆஃப் தி ஹெட்டு கீழே வச்சுங்க. அப்படியே காலை கொஞ்சமாக அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா ஃபுட்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த ஆசனம் செய்கிறதால நமக்கு நல்ல பிளட் ஃப்ளோ, ஹெட்டுக்கு நல்லா பிளட் ஃப்ளோ கிடைக்கும். நம்ம ஆர்ம்ஸு ஸ்பைன்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஷோல்டருக்கெலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். பிரெயினுக்கு நல்ல பிளட்டு, ஆக்சிஜன் எல்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் மூளை நல்லா செயல்படும். மூளை இதோட செயல்திறன் அதிகரிக்கும். செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வால் சப்போர்ட்டோட செஞ்சுட்டு அர்த்த சிரசாசனம் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வால் சப்போர்ட்டோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால் சப்போர்ட் இல்லாமல் செய்ய ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஆசனா பை இளங்கோவன் டைப் பண்ணிங்கன்னா, சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோக்கள் வரும். பார்த்து பயனடைங்க. தினமும் ஒரு ஆசனா
பார்க்கலாம். தேங்க்யூ.